கிரியேஷன்ஸ் வழங்குகின்ற அற்புதமான தமிழ் பெயர் கொண்ட தோற்றம் படம். தோற்றம், வள்ளுவன் சொன்னான், தோன்றிற் புகழோடு தோன்றுக அஃதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று. பிறக்கும் போதே புகழோடு பிறக்கணும்னு வள்ளுவன் சொன்ன. யாருமே பிறக்கும் போதே புகழோடு பிறக்க முடியாது. ஆனால் தான் வாழுகிற காலங்களில் அவன் எப்படி வாழ்ந்தான், அவனுடைய வாழ்க்கை வழி நெறிமுறைகள் எப்படி இருந்தது, எவ்வளவு பேரை காப்பாற்றினான், எவ்வளவு பேருக்கு உதவி செய்தான் என்பதை வைத்து அவன் புகழ் பரவும். தோன்றிற் புகழோடு தோன்றுக அஃதிலார், இல்லைன்னா தோன்றாத பிறக்காதங்கிற வள்ளுவர். ஒரு சகோதரர் ப்ரொடியூசர் டைரக்டர் சொன்னாரு, விரல்ல கட்சி விரல் தான் சாமி கும்பிடும் போது நிற்குதுன்னாரு. அதுக்கு வள்ளுவன் சொன்னா, உருவு கண்டு எல்லாமே வேண்டும். இப்ப இருக்கிறதே பார்த்தா அவர் தான் குள்ளமானவர். ஆனா இங்க பேசுறத பார்த்தா அவ்வளவு பெரிய விஷயங்கள். இப்ப அவர் உருவை பார்த்து அவ்வளவு பேசுவாரான்னு தெரியுமா? சரியான விஷயங்கள், சினிமாவை பற்றிய சரியான கருத்துக்கள் ரொம்ப தெளிவா எடுத்து சொன்னார். உருவு கண்டு எல்லாமே வேண்டும், உருள் பெரும் தேர்க்கு அச்சாணி அண்ணார்க்கு உடைத்து. ஒரு மிகப்பெரிய தேர், நம்ம தஞ்சாவூர் தேர், கோயில் தேர் எல்லாம் பார்ப்போம், பெரிய தேர். அந்த தேர் ஓடணும்னா இந்த அச்சாணி, சக்கரத்துல ஒரு அச்சாணி வைக்கிறாங்க பாருங்க, இந்த அச்சாணி இருக்கணும்ங்கிறார் வள்ளுவர். அது போல அதை உருவை கேவலப்படுத்தாதே, இல்லைன்னா தேரே கவிழ்ந்து விடும். ஆக உருவு கண்டு எள்ளக்கூடாது, யாரையும் கேலி செய்யக்கூடாது. எல்லோரிடத்தும் இறைவன் திறமை வைத்திருக்கிறார், அறிவை வைத்திருக்கிறார். இந்த தோற்றம் படத்தில் சரியான செய்தி இருக்கிறது, ஒரு நல்ல செய்தி இருக்கிறது, கதையும் இருக்கிறது, கதைக்குள்ளே நல்ல கரு இருக்கிறது. அதனால் இது கண்டிப்பாக வெற்றி பெறும். கதை களம் கரு நன்றாக இருந்தால் அந்த கதையை எடுத்து சொல்லுகிற விதம் மக்களுக்கு தெளிவாக எடுத்து சொன்னால் அது வெற்றி படம். இயக்குனர் பிரமாதமா பண்ணியிருக்கார், ட்ரெய்லர் பிரமாதமா இருக்கு. ஏதோ சின்ன படம் மாதிரியே தெரியல, கேமரா நல்லா இருக்கு. இசை வெளியிட்டு விழா, நல்ல தம்பி இசை பிரமாதமா பண்ணியிருக்கார். 3 பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு பாட்டு, அந்த குத்து பாட்டு இருக்க, குத்துறா மாதிரியே இருந்தது. அதுவும் தேவை, வேற வழி இல்லை. இன்னைக்கு மக்களுக்கு பலவிதமான மக்கள் படம் பார்க்க வர்றாங்க, எல்லாரையும் ஈர்க்கணும். நம்ம ஸ்டண்ட் மாஸ்டர் பிரமாதம் பேசினார். ஒவ்வொரு டெக்னீஷியனுக்கும் இப்படி ஒரு அக்கறை இருந்தா ப்ரொடியூசர் நல்லா இருப்பாங்க. இயக்குனர்களும் டெக்னீஷியன்ஸ் மனசு வச்சு கதாநாயகி ஒத்துழைச்சா எல்லா ப்ரொடியூசரும் மறுபடியும் படம் எடுப்பாங்க. அவங்க கொடுக்குற தொல்லையில தான் பல ப்ரொடியூசர் படம் எடுக்காம போறாங்க. இங்க பாருங்க, ப்ரொடியூசர் பெயர் இளங்கோவன், அருமையான தமிழ் பெயர், அற்புதமான தமிழ் பெயர். இயக்குனர் பெயர் தமிழ்ச்செல்வன், தமிழ் பெயர். படத்தின் பெயர் தோற்றம். இன்னைக்கு இந்த வருஷத்தை பாருங்க, ஏறக்குறைய 50 படத்துக்கு மேல இங்கிலீஷ் படம். இந்த வாரம் ரிலீஸ் ஆன படம் பார்த்தா இங்கிலீஷ் பேர் நிறைய இருக்கு, தமிழ்ல பேர் இல்லை. தமிழ்ல இவ்வளவு அழகானது ஒரு தோற்றம், நிறைய படங்கள். அதனால வேண்டி கேட்டுக்கிற தமிழை பேரை வைங்க, இங்கிலீஷ்னால ஒரு பயனும் இல்லை. அடுத்து இந்த ஹீரோவா பண்ண தம்பி ப்ரொடியூசருடைய மகன் சொன்னாங்க, தம்பி நல்லா இருக்கான், தமிழ் தம்பி
எங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு தமிழ் ஹீரோக்கள் தான் வேணும். தமிழ் ஹீரோக்கள் தான் தமிழ்நாட்டுக்கு வேணும். இல்லாத போது வேறு மாநிலம் வரட்டும், நம்ம இல்லைன்னு சொல்லலை. ஆனால் தமிழ் அந்த ஹீரோயினி 2 பேரும் ஜோடி பொறுத்த ரொம்ப நல்லா இருக்கு. யாருன்னா பேர் சொன்ன உடனே இளம் பரத், பரத் இளமை வாய்ந்த பரத் நல்லா அழகா இருக்கான். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அலைகள் ஓய்வதில்லைன்னு ஒரு படம் பாரதியார் தம்பி பாருங்க. ஆமா ஆமா, கார்த்திக் ஹீரோ, ராதா ஹீரோயினி, புதுமுகம். அந்த தோற்றத்தை இந்த தம்பியை கார்த்திகை ராதாவை பார்க்க. அதே போல இந்த படம் வெற்றி பெற்று அவங்க முன்னணியில வந்தா என் தமிழுக்கு, தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல ஹீரோயினி கிடைச்சதா நான் மகிழ்ச்சி அடைந்தேன். ஆக ஒரு நல்ல படம், இசை நல்ல இசை, ரீ ரெக்கார்டிங் பிரமாதம், கேமரா பிரமாதம், எல்லாமே அமைந்து அழகாக அமைஞ்சிருக்கு. அதனால இது ஒரு நல்ல வெற்றி படமாகவே நம்ம ஊடக நண்பர்கள் இருக்காங்க. சின்ன படங்களுக்கு நல்ல உற்சாகம் தராங்க. இப்போ சின்ன படம் ஓடலைன்னா சொல்ல முடியாது. நல்ல படங்க ஓடுது, நல்ல படங்க ஓடுது. இல்லைன்னா குட் நைட்டுன்னு ஒரு படம், என்ன படம், யார் ஹீரோ யாரு பெரிய ஹீரோவா? புதுசு. இப்போ ரப்பர் பந்து, அது தினேஷ் ஹீரோ இருந்தா கூட ரொம்ப காலம் ஆச்சு. சூப்பர் ஹிட், ஒரு பெரிய படத்தை தோற்க வச்சு அந்த படம் பிரமாதம் கலெக்ஷன் ஆச்சு. ஜனங்க நல்லா இருக்காங்கன்னு சொல்ல வரேன். நான் படத்தை பற்றி சொல்லலை. ஜனங்கள் சின்ன படம் பார்க்க தயாரா இருக்காங்க. சின்ன படம் பெரிய படம் என்று யார் கணிப்பது? மக்கள். தியேட்டருக்கு வந்து பெரிய படம் 3வது நாளே ஒண்ணுமில்லாம் போனா அது சின்ன படம். தியேட்டருக்கு வந்து சின்ன படம் ஒரு 3 வாரம் ஓடிடுச்சுன்னா, மக்கள் குவிய ஆரம்பிச்சாங்கன்னா அது பெரிய படம். அதனால் இது ஒரு பெரிய படமா அமைய வேண்டும் என்று இறைவனை வேண்டி, நல்ல தமிழ் பெயர் கொண்ட தமிழ்ச்செல்வன் வாழ்க. தயாரிப்பில் துணிச்சோடு ஈடுபட்ட திரையரங்கு உரிமையாளர்னு சொன்னாங்க. அவரும் நல்ல ரொம்ப அழகா பேசினார். பேசவே தெரியாதுன்னுட்டு அவ்வளோ பேசுறாரு. எத்தனை ரசிகர்களை பார்த்திருப்பார் தியேட்டர்ல. ஆக அவருடைய மகன் ஒரு நல்ல எண்ணத்தோடு ஒரு தமிழனை இன்னைக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த படம் வெற்றி பெற்று ஒரு நல்ல ஹீரோவும் நல்ல இசையமைப்பாளரும் நல்ல டெக்னீஷியனும் இந்த படத்தின் மூலமாக தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டும் என வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சங்கம் வச்சிருக்கீங்க, நீங்களாம் பார்த்து ஒரு கட்டுப்பாடு இதை பண்ண முடியாதா? ஏதோ ஒரு அரசியல் நோக்கத்துல ஏதோ வந்து உங்களை அது கெடுத்துருது. நிறைய முறையை சொல்லியாச்சு நாங்களும். இந்த சிறு தயாரிப்பாளர்கள் இந்த படுற கஷ்டம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வேதனையோட வெளிப்பாடு தான் நான் சொல்றேன். தயவுசெய்து தப்பா எடுத்துக்காதீங்க. என்ன உண்மையான இது குமுறல். இதே இளங்கோவன் என்ன கஷ்டப்பட்டாரு எனக்கு தெரியும். இந்த படம் முடிக்கிறதுல என்ன கஷ்டப்பட்டு எனக்கு தெரியும். ஒவ்வொரு சினிமாவும் இப்படிதான். குழந்தை கூட 10 மாசத்துல பிறந்துருது, ஏன்னா ஒரு ஏதோ ஆபரேஷன் பண்ணி எடுத்துறாங்க. சினிமா அப்படி அல்ல. ஏதோ ஒரு இடத்துல ஒரு போன உடனே குடும்பமே போயிருது. அப்படிதான் சினிமா. இன்னைக்கு இந்த தமிழ் செல்வன் மாதிரி எல்லாம் ஒரு ஆள் கஷ்டம். அவர் கேட்டுக்கிறதுக்காக நான் வந்து ஒரு நல்ல நிலையில் இருக்கேன். நடிச்சாகணும்னு கேட்டாரு. ரொம்ப கஷ்டப்பட்டு இதில் நடிச்சிருக்கேன் நான். அவரே வேதனைப்பட்டாரு. ஐயா கொண்டாந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் நடிச்சு தரேன் உனக்கு என்ன, ஒரு இளைஞருக்கு இவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும்போது நம்ம நடிக்கிறதுக்கு என்ன கஷ்டம், நடித்தேன். அதனால இளைஞர் கொஞ்சம் நீங்களாம் கொஞ்சம் சிந்திக்கணும். சின்ன சின்ன படத்தை திரையில போய் பார்க்கணும் ப்ளீஸ். பெரிய படத்தை நீ தவிர்க்கிறீங்க, பார்க்கறீங்க, அது வேற விஷயம். சின்ன தயாரிப்பாளர் 100 பேரை வாழ வைங்க, 100 டைரக்டர் வாழ வைங்க. அதுதான் வந்து இந்த திரைப்படத்துறைக்கு ஆரோக்கியம்.
உடனே அடுத்த நாளே ஒரு சின்ன படம் வந்து அடுத்த நாளே வந்து வந்துடுது நெட்ல. ஆனா பெரிய படம் வரல. அது எப்படின்னு எனக்கு தெரியல. அது என்ன மாயம்னு தெரியல. இந்த 77 வயசு 200 கோடி வாங்கி நடிக்கிறாரு. 60 வயசு 100 கோடி வாங்கி நடிக்கிறாங்க. ஆனா இதுக்காக வந்து குடும்பத்தை விட்டு எல்லாத்தையும் விட்டு தன் வாழ்க்கையை விட்டு வந்து நடிக்க வந்திருக்காங்க பாரு தம்பிங்க. சோத்துக்கு கஷ்டப்பட்டு இருக்கான் ஒரு கதாநாயகன் நடிச்சாங்க. இது உண்மை. தயவு செஞ்சு எல்லாத்தையும் உங்கள்கிட்ட கேட்குறேன். இது என்னோட பேச்சு மிகையா கூட இருக்கலாம். தயவு செஞ்சு இந்த சிறு தயாரிப்பாளர்கள் இந்த நடிக்கிறவங்களாம் கொஞ்சம் வாழ வைங்க. இதுக்கு மேலேயா உங்க குரலை கொடுங்க. உங்க யூனியன்ல இருந்து பேசுங்க, திரைப்பட சங்கத்துல இருந்து பேசுங்க ப்ளீஸ். இந்த வேதனையை நான் சொல்றேன். அதனால எங்க தோற்றம் படம் கண்டிப்பா ஒரு மைல்கல்லா இருக்கும். கண்டிப்பா எங்க கதாநாயகி அது நடிச்சவங்க அனைவரும் வெற்றி பெறுவோம். திரையுலகம் இன்னொரு முறை மறுபடியும் சொல்றேன், இன்னொரு அஜித்தையும் இன்னொரு தேவையானையும் பெற்றிருக்கு. எந்த சந்தேகமும் இல்லை. இளங்கோ அவர்களுக்கு மிகுந்த வாழ்த்துக்கள். அடுத்த படம் சப்பானி மயில் பாட்டை படத்துல இதே பரத்தை நடிப்பாரு. அதனால நன்றியோடு மறுபடியும் எல்லாரையும் சப்பானி மயில் பாட்டையினுடைய இசை வெளியீட்டு விழாக்கள் அழைப்பேன் என்று கூறி உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு புது ஹீரோன்னு தெரியாம உண்மையில பிரமாதமா பண்ணியிருந்தாங்க. நான் வந்து பரத்தை வச்சு 25வது படம் நான் தான் டைரக்ஷன் பண்ணேன். 5ஆம் தலைமுறை சுத்த வித்தியாசம்ட்டு அந்த பரத்துக்கு அப்புறம் இந்த பரத்தை பார்க்கும்போது ஓகே இன்னொரு பரத்தை கிடைச்சது அப்படிங்கிற மாதிரி கிடைச்சது. நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாப்புல. அந்த பொண்ணு கூட பார்த்தீங்கன்னா லைவாக இருந்தது. ஒரு நடிப்பு தன்மை இல்லாமல் யதார்த்தமான நடிப்பு. மற்றபடி ஒரு புது தயாரிப்பாளர் தமிழ் சினிமாவுக்கு வந்திருக்காங்க. அவர் ஒரு பெரிய சவுத்தரி மாதிரி சூப்பர் குட் மாரி இந்த கம்பெனி வரணும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். அடுத்தபடியாக திரு சோழன் கா குமார் வாண்டையார் அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கிறோம். திரைப்பட தயாரிப்பாளர். மேடையில் வீற்றிருக்கின்ற சான்றோர் பெருமக்களே, இந்த விழாவிற்கு வந்திருக்கின்ற நண்பர்களே, ஊடகத்துறையில் வந்திருக்கின்ற நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். அருமை மாப்பிள்ளை இளங்கோவன் வந்து இந்த படத்தை எடுக்கணும் அப்படின்னு சொன்னப்ப கொஞ்சம் பார்த்து யோசிச்சு செய்யி. ஏன்னா திரௌபதி படம் எடுத்து நாங்கள் எப்படி எடுத்தோங்கிறது இளங்கோவனுக்கு நல்லா தெரியும். ஏன்னா அந்த திரௌபதி படத்தை எடுத்ததே வந்து அதை ஒரு கதையாகவே எடுக்கலாம், அதை ஒரு சினிமாவே எடுக்கலாம். திரௌபதி கடந்து வந்த பாதைன்னு சொல்லிட்டு ஒரு சினிமாவே எடுக்கலாம். அதில் பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்பொழுது எனக்கு நான் கீழே வந்து இடுப்பு உடஞ்சிருச்சு. ஸோ படத்தை முடிச்சிட்டாங்க. முடிச்சதுக்கப்புறம் இன்றைக்கி தான் வந்து என்னுடைய சகோதரி மகன் பரத்தை வந்து பார்க்குறேன். இன்றைக்கி தான் நீண்ட நாட்களுக்கு அப்புறம் படம் நல்லாவே வந்திருக்குன்னு நினைக்கிறேன். யதார்த்தமான நடிப்பு. இந்த கதாநாயகி பெண்ணும் அருமையாக நடித்துள்ளார். பாடல் நல்ல ஒரு மெலோடியஸ் சாங், அது நல்லா இருக்கு. குறிப்பாக எங்கள் அரியலூர் மாவட்டத்தில் உள்ள அந்த செம்மண்ணை காட்டியிருப்பது கூடுதல் சிறப்பு. என்ன காரணம்னு சொன்னால், எங்கள் அரியலூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மண்ணுக்கென்றே ஒரு தனி வரலாறு. நீங்கள் கேமராவை எந்த பக்கம் வச்சாலும் வந்து அது ஒரு சூப்பர் சீன், சூப்பர் ஷாட்டாக தான் இருக்கும். இன்னமும் சரியானபடி முறையானபடி எக்ஸ்ப்ளோர் பண்ணப்படாத ஒரு மாவட்டம், ஒரு இடம் என்று சொன்னால் சினிமா துறையினரால் அது அரியலூர் மாவட்டம் மட்டும்தான். இந்த படத்திற்கு பிறகு அநேகமாக இன்னும் வரப்போகின்ற வருடங்களில் அந்த மண்ணிற்கான அடையாளங்களுடன் இன்னும் நிறைய படங்கள் அருமை மாப்பிள்ளை இளங்கோவன் அவர்கள் எடுப்பார் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தில்லை. நிச்சயமாக எடுப்பார். இயக்குனர் அருமை தம்பி தமிழ்ச்செல்வன் உள்ளிட்ட கேமராமேன், பாடலாசிரியர், இசையமைப்பாளர் உள்ளிட்ட குழுவினர் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி